ஆந்திராவின் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு விண்ணப்பித்த பெண்ணிற்கு தகாத முறையில் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிய கிராம வருவாய் அதிகாரிக்கு பெண்ணின் உறவினர்கள் தர்மடி கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் புஷ்பராஜ் வழங்க கேட்போம். புஷ்பராஜ், சொல்லுங்க, இவர் எவ்வாறாக சிக்கினார்? தற்போது அவரின் நிலை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? தாரணி, ஆந்திர மாநிலத்தில் ஜெகனண்ணா காலனி என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. வீடு இல்லாத ஏழைகளுக்கு தலா ஒரு செட் நிலம் ஆந்திர மாநிலம் முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பைக்காராவிப்பட்டை மண்டலம் பிஎல்புரம் கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு செய்திருந்தார். அவருடைய செல்போனுக்கு அந்த கிராமத்தின் வருவாய் அதிகாரி பாஸ்கர் நாயுடு ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். அந்த தகவலில் அவர் இலவச வீட்டுமனை வேண்டும் என்றால் என்னுடன் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனால் ஆவேசமடைந்த அந்த பெண் தன் கணவர் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் இது பற்றி தெரிவித்தார். இன்று காலை கணவர் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் அலுவலகத்திற்கு சென்ற அந்த பெண்ணும் அவருடைய உறவினர்களும் தர்மடி கொடுத்தனர். இதனால் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். இது பற்றி தகவல் அறிந்த அனகாப்பள்ளி போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தாரணி, நன்றி புஷ்பராஜ், விரிவான தகவல்களை பதிவு செய்தனர்.